ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சோண்டு மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோன்னையும் கடுகு, உங்களுக்கு விருப்பமான இப்போ பீனட்ஸ் பிடிச்சுன்னா பீனட்ஸ் போட்டுக்கோங்க. நான் நார்மலாக கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு நீங்கள் ஹோல் ஸ்பைசஸ் போடுறதா இருந்தால் கூட இந்த நேரத்துக்கு போட்டுக்கலாம். பட் நான் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கல, நான் நார்மலாக செய்கிறேன். ஸோ நம்ம இதை கடுகு லைட்டாக வெடிச்சுன்னு முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கூட பீனட் சேர்த்துக்கலாம், அப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான தாளிப்பு கொடுத்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். நம்மளோட கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸும் நல்லா பொரியட்டும். இப்போ இது பொரியிற நேரத்துக்கு நீங்கள் ஒரு 4 வரமிளகாவை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா சொல்லுவோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம பச்சை மிளகா அதிலே போட்டு அரைச்சிருக்கோங்கிறங்காட்டிக்கு ஸ்பைஸ் மைல்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா போட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். அந்த மிக்ஸி ஜார் இருக்குது இல்லைங்களா, மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை கொஞ்சம் இந்த கப் அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது பச்சை வாசனை போய் வதங்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கி எண்ணெய் பிரியணும். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அப்போ நம்மளோட ஃபுட்டோட அந்த கலரே மாறிடும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகாமல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வருது. இதில் பாருங்கள், எண்ணெய் பிரியணும், அந்தளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். கொதித்து வர்ற ஸ்டேஜில் இப்போ நம்ம இது அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும் அது சாப்பாடு போட்டு எடுக்கும்போது. இப்போ நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம். வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். நான் நார்மல் சாதம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் சாதம் வேணும்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அப்போ இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். நான் நார்மல் சாதம் தான் வடித்து எடுத்திருக்கேன். இதை உடையாமல் நல்லா கொஞ்சம் அடியில் அந்த கரண்டி கரெக்டாக அந்த சாப்பாட்டு கடையில் விட்டு நல்லா மெதுவாக கிளறி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சாதம். நல்ல மெதுவாக கிளறி கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் க்ரீன் கலராக இருக்கிறதுக்கும். அப்புறம் அது நல்ல ஹெல்த்தி இல்லையா, நமக்கு ஆன்டி ஆக்சிட் நிறைய இருக்குது புதினால. ஸோ அதிகமாக நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது சாதம். இப்போ நம்ம இதுக்கேற்ற ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். பன்னீர் மசாலா தான். இதில் கொஞ்சமாக பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் மிளகாப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி. இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் மல்லித்தூள், அதாவது 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நான் போடலை. உங்களுக்கு என்ன போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு ஒரு தவாவில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தவாவில் நீங்கள் பட்டரை சேர்த்துக்கலாம். பன்னீர் தானே, அதனால் பட்டரை சேர்த்துக்கலாம். நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒன்று ஒன்றா பிரித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ நல்லா அழகாக ஃப்ரை ஆகி வரும். இது ஒரு ஈஸியான, நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்றோம் அப்படின்னா இது ஒரு குயிக் ரெசிபி. சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அதேமாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. பன்னீரும் ஆல்மோஸ்ட் ஹெல்த்தி தான். புதினா ரைஸும் ஹெல்த்து தான். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இது ஒரு பக்கம் குக் ஆகிட்டு இருக்கட்டும். நமக்கு மீதி இருந்த பன்னீர் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா சீக்கிரமாக கேடு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளார பன்னீரை வச்சுருங்க. இப்போ அந்த பன்னீர் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பன்னீர் வந்து கெட்டு போகாது உங்களுக்கு. இப்போ இது ஓரளவுக்கு குக் ஆகிட்டுருக்கு. நம்ம இதை வந்து 2 தடவை அந்த பக்கம் இந்த பக்கம் இது பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதோட வேலை. நான் உங்கள்கிட்ட என்னோடய செடியை காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 40 டேஸ் வீட்டில் இல்லை. நான் ஒரு குட்டி குட்டி செடியாக வச்சுட்டு போனேன். பட் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எங்கள் வீட்டுக்கார் தண்ணி மட்டும் தான் ஊற்றியிருந்தார். நல்லா அழகாக பெருசாக இதில் வந்து பூவோட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தாங்க. இது எல்லாமே வந்து பெருசாயிடுச்சு. இது 3மே பச்சை மிளகா இதுதான். ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்மளோட ஜெல்லு. இங்கே பாருங்கள், அதில் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நான் நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குங்களா, அது ஒரு நாளும், அப்புறம் டேப் வாட்டர் இருக்குல்ல, அது ஒரு நாளும் மாற்றி மாற்றி ஊற்றுவேன் நான். அந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது அளவுக்கு வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதோட வளர்ச்சியை காமிக்கிறேன். இது நான் என் வீட்டில் எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குமோ அதை வச்சு நான் வச்சுருக்கேன் என்னோடய செடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துலையே நமக்கு தேவையான சில பொருட்களை நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். சரி வாங்க நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி இன்னைக்கு இது பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங் அது இந்த சாதம் ஈவினிங் எடுத்து சாப்பிட்டிங்கனாலுமே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நான் பேக் பண்ணிட்டேன். அன்டில் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.